தமிழக தேர்தலுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஒரு நாமளும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நாமளும் இயக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு இவர் வந்து அவேக்கா வந்து ஒரு வாழ்வுரிமை இயக்கம்னு தானே ஆரம்பிச்சாங்க. ம்ஹ்ம். ஸோ அதே மாதிரி பின்னால்தான் கட்சின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லதா ரஜினிகாந்த் கூட நாங்களும் ஒரு மக்கள் இயக்கம் தொடங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆட்கள் வந்து சேர சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு இயக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது பாஜகவில் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு பின்னால கட்டாயமாக பாஜக இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியுது. அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்த உடனே இங்க கருநாகராஜனும் பாஜகவுல இருந்து ராஜினாமா பண்ணி அவர் கூடால போய் சேர்றாரு. நேற்று அவங்க போட்டிருந்த ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்ல பாத்தீங்கன்னா தாமரை படத்தை குட்டியா வச்சிருக்கிறாங்க. அப்போ அது வந்து இப்போ அண்ணாமலை தொடங்கி இருக்கிறது பாஜகவினுடைய பி டீம்னு சொல்ல மாட்டேன், அதுதான் ஏ டீம். ஏன்னா பாஜக இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு புதிய பேரை கொண்டு வந்து நம்ம தேர்தல் என்னன்னு ஏதாவது கொஞ்சம் சீட்டு பிடிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. அதே மாதிரிதான் நீங்க சொன்ன யாதவ் அவர்களுடைய கட்சி, இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் பின்னணியில நிச்சயமா அரசியல் இருக்கு. பாரதிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி உட்பட அதுக்கு பின்னால அரசியல் பின்பலங்களும் இருக்குது, அரசியல் ஆதரவாளர்களும் இருந்து அதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஏதோ வந்து ஸ்பான்டேனியஸா எதுவும் நடக்கிறது இல்லை. நம்ம இதுக்கு முன்னால பேசியிருக்கோம். பங்களாதேஷ்ல நடந்த மாற்றம், நேபாள்ல, ஸ்ரீலங்காவில், இது எல்லாத்துக்கும் பின்னணியில பல்வேறு அமைப்புகள் இருந்து செயல்பட்டு இருக்கிறதுன்றதான் உண்மை. ஸ்பான்டேனியஸா எதுவும் வந்து நடக்கிறது என்பது சில நாட்கள் நடக்கும். நீங்க கொஞ்சம் பின்னால வரலாற்றை பின்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்தது, ஆக்குபை வால் ஸ்ட்ரீட். வால் ஸ்ட்ரீட்ல தான் அந்த பங்குச்சந்தை நடைபெறுகிறது. அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள், அங்க இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு அது காணாம போயிடுச்சு. அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுல இந்தோ வெஸ்ட் மூவ்மெண்ட்னு ஒண்ணு நடந்தது. அரசாங்கம் கொண்டு வந்த சில திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து எல்லாரும் மஞ்சள் சட்டை போட்டுட்டு வந்து ரோட்ல நின்று போராடினாங்க. வன்முறைகள் கூட நடந்தது. அப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் பின்வாங்கினதோட அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ அந்த ஒரு மூமெண்டே காணும். அதே மாதிரி அரப் ஸ்பிரிங்னு சொல்லுவாங்க, அரபு நாடுகள்ல அரசியல் மாற்றத்திற்காக வந்த ஒரு இயக்கம். அரசியல் மாற்றம் வந்தது, அதோட அவங்க காணாம போயிட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி. இந்த ஜென்சி என்று சொல்றோம், மில்லனியல்ஸ்னு சொல்றோம், இந்த போராட்டங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து போறது நடக்கிறது இல்லை. அந்த மூமெண்ட்ல கொஞ்சம் நடக்கும், அதுக்கு பிறகு அப்படியே காணாம போகும்.